வணக்கம். ஆ, சரிவகம் டெஸ்க் எடுத்துக்காட்டு 5.29. உண்மையிலே இது வரைக்கும் நம்ம வரைஞ்ச கணக்கில் இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. பார்க்குறதுக்கு 4 பக்கங்கள் சுற்றி கொடுத்தாலும் இதை நம்ம செய்யும்போது ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னா டிஇ 8 சென்டிமீட்டர், இஎஸ் 5.5 சென்டிமீட்டர், கேஎஸ் 5 சென்டிமீட்டர், கேடி 6 சென்டிமீட்டர் நம்ம அளவை குறிச்சிட்டோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வேலை பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரிவகத்தை பொறுத்த வரைக்கும் மேலே இங்கே 5 சென்டிமீட்டர்னால் இந்த இடத்துலையும் ஒரு 5 சென்டிமீட்டரில் நாம் ஒரு பாயிண்ட் ஒன்று குறிச்சிக்கணும். இது 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி. இது 6 சென்டிமீட்டர்னால் இந்த இடத்துல ஒரு 6 சென்டிமீட்டர் வர மாதிரி நாம் குறிச்சிக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஏன்னு பேர் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் இந்த படத்தை வரையணும். ஸோ வழக்கம் போல் அடிப்பக்கம் டிஏ 8 சென்டிமீட்டரில் கோடு வரைஞ்சிக்கிறோம். ஒரு கோட்டு துண்டு, இது டி, இது ஏ, 8 சென்டிமீட்டர். ஆனால் இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதனால் டியிலேருந்து 8 சென்டிமீட்டர் வரைஞ்சி இந்த 5 இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கணும். இது என்னென்னா அந்த மேல் பக்கம் கேஎஸ் 5ன்றதுனால கீழேயும் நம்ம 5 சென்டிமீட்டரில் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு ஏ அப்படின்னு பேர் போட்டுக்கணும். இது டிஇ, இது ஏ அப்படின்ற பேர் போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஏலேருந்து இங்கே 6 சென்டிமீட்டர், இங்கே இலேருந்து எஸ்ஸுக்கு 5.5 சென்டிமீட்டரில் ஒரு கோடு வரையும். அப்போது 6 சென்டிமீட்டர் வில்லு எடுக்கிறோம், ஏல வச்சு ஒரு வில்லு போடுறோம். இலேருந்து இங்கே 5.5ன்றதுனால இங்கேருந்து இங்கே 5.5 சென்டிமீட்டர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான கணக்கு. சரிவகத்திலேயே இதை சாதாரணமாக போட்டோம்னா தப்பாயிடும். இப்போ இங்கே 5.5 இருக்கான்னு பாருங்கள், சரியாக இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணுறேங்க. இந்த இடம் தான் எஸ். இப்போ எஸ்ஸிலேருந்து கேக்கு 5 சென்டிமீட்டர், டியிலேருந்து கேக்கு 6 சென்டிமீட்டர். இதை வரைவோம். வரைஞ்சதுன்னா அது கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். அதை நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம 5.5 வச்சோம் இல்லைங்களா? இப்போ இங்கேருந்து இங்கே 5 சென்டிமீட்டர்ன்றதுனால 5 சென்டிமீட்டர் வரைகிறோம். எஸ்ஸிலேருந்து கேக்கு 5 சென்டிமீட்டர், டியிலேருந்து கேக்கு 6 சென்டிமீட்டர். இது சரிவகத்துடைய ஒரு குறிப்பிட்ட பண்பை பேஸ் பண்ணி இந்த படம் வரைகிற மாதிரி இருக்கும். வச்சுட்டோம். இந்த இடம் தான் கே. இப்போ இதை பார்ப்போம். 5 சென்டிமீட்டர் இருக்கா? இருக்குது. எஸ்ஸிலேருந்து கேக்கு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், கேலேருந்து டிக்கு 6 சென்டிமீட்டர் இருக்கான்னு பார்ப்போம். சரியாக இருக்குது. 6 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் 6 வரும். அது வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். இப்போ 8 சென்டிமீட்டர், இது 5.5 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே 5 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சரிவகத்தை பொறுத்த வரைக்கும் டிஇயும் கேஎஸும் இணைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். மூளை மட்டத்தை வச்சுப்போம். அடிப்பகுதியில் வச்சுக்கிறோம். ஸ்கேலை இந்த பக்கம் வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே போகிறோம். நகர்த்திட்டு போனால் கேஎஸில் என்ன பண்ணுது? இணைக்கோட்டில் சரியாக வந்திருக்கு. ஸோ நம்ம வரைஞ்ச படம் கரெக்ட். ஓகே, இப்படி தான் இந்த படத்தை வரையணும். இதை பொறுத்த வரைக்கும் குத்துயரம் வரையணும். வழக்கம் போல் அடிப்பகுதியில் ஸ்கேல் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போகலாம். குத்துயரம் பக்கம் ஏக்கு இதுக்கு உள்ள தூரம் நம்ம இந்த இடத்துல குறிச்சிக்கிறோம். அதில் அளவு பார்த்திங்கன்னா 5.4 சென்டிமீட்டர். இதில் ஏ 5 சென்டிமீட்டர், பி 8 சென்டிமீட்டர். இப்போது போன வீடியோஸ்லாம் நம்ம வரைமுறை எழுதலை. உங்களுக்கு வரைமுறை வேணும்னா நீங்கள் 9994474236 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வரைமுறை அனுப்புகிறோம். இது கடைசி கணக்குன்றதுனால வரைமுறை எழுதுகிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வரைமுறை முதல்ல டிஇ கோட்டு துண்டு சமம் 8 சென்டிமீட்டர் வரைந்து
ரெண்டாவது அந்த டியிலிருந்து 5 சென்டிமீட்டர் அளவில் ஏ என்ற புள்ளி குறித்தேன். இதை நம்ம செஞ்சோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர், ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர், ஈயிலிருந்து 5.5 சென்டிமீட்டர் அளவுள்ள விற்கள் வரைந்தேன். அது எங்கே வெட்டுச்சு? எஸ்ஸில் வெட்டுச்சு. எஸ்ஸில் வெட்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஏயிலிருந்து எஸ்ஸுக்கு ஒரு கோட்டு துண்டு, ஈயிலிருந்து எஸ்ஸுக்கு ஒரு கோட்டு துண்டு வரைந்தேன். அடுத்தது எஸ்ஸிலிருந்து கேக்கு 5 சென்டிமீட்டர் வில்லும், டியிலிருந்து கேக்கு 6 சென்டிமீட்டர் வில்லும் வரைஞ்சோம்னா அதை எழுதும். எஸ்ஸிலிருந்து 5 சென்டிமீட்டர் வில்லும், டியிலிருந்து 6 சென்டிமீட்டர் வில்லும் வரைந்தேன். வெட்டும் புள்ளி கே. அப்புறமா என்ன பண்ணோம்? டிகே கோட்டு துண்டு, எஸ்கே கோட்டு துண்டு வரைந்தேன். இப்போ நம்ம வரைஞ்ச உடனே நமக்கு என்ன கிடச்சிது? சரிவாகம் கிடச்சிருச்சு. டெஸ்க்குன்ற சரிவாகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? அந்த டெஸ்க்குன்ற சரிவாகத்தை இணையாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அதையும் எழுதுவோம். இதுவே தேவையான டிஎஸ்கே சரிவகம் ஆகும். அடுத்தது பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சரிவகத்தில் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ × h × a + ½ × h எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5.4 சென்டிமீட்டர். ஏ எவ்வளோ? 5 சென்டிமீட்டர், பி 8 சென்டிமீட்டர். போட்டுட்டு சம் போட வேண்டாம். இந்த இதையே வச்சுக்கலாம். 2.7 2 கூட்டிங்கன்னா 13. ரெண்டு பெருக்கணும்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா? 2.7 பெருக்கல் 13. 3 எழுபத்தொன்று மிச்சம் 2, 3 2 6, 6 2 8, 1 7, 1 2 1 15 மிச்சம் 1. ஒரு இடம் தள்ளி கொண்டு வைக்கிறோம். 35.1 சதுர சென்டிமீட்டர். இதுதான் வந்து அது பரப்பளவு. ஓகேங்களா?